ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், யூபிஎல், அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஆக்சிஸ் பேங்க், சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் கோல்டு இதோட ரேட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 27 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 102 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ரெண்டுமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து 21,000ஐயும் சென்செக்ஸ் வந்து 70,000ஐயும் தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் மார்க்கை வந்து இந்த ரெண்டுமே தாண்டிடும். அப்புறம் வந்து ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா யூபிஎல் வந்து 17 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டவ் ஜோன்ஸோட சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து யூபிஎலுக்கு வந்து ஹையர் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியோட சஸ்டைனபிலிட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப சஸ்டைனபிள் கம்பெனி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎல் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஏற்கனவே இது ஒரு 1 மந்த்தாக வந்து நல்லா ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நியூஸ்னால் கூட கொஞ்சம் அதிகமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கெஷோராம் இண்டஸ்ட்ரீஸோட சிமெண்ட் பிஸ்னஸை வாங்குறதா முடிவு பண்ணதுலேருந்தே வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நல்லா ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த அக்விசிஷனுக்கு அப்புறமா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஏற்கனவே அவங்க மார்க்கெட்டில் வந்து லீடராக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த அக்விசிஷன் மூலமாக இன்னும் அவங்களுடைய பொசிஷன் வந்து அவங்களால நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது நல்லா ரேலி ஆகுது இந்த அக்விசிஷன்னால். லாஸ்ட்டு 2 நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 6% வந்து ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நியூ ஆல் டைம் ஹையையும் அச்சீவ் பண்ணிடுச்சு. 10,000 வந்து நெருங்கிட்டு இருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து ரீசெண்டாகவே நல்லா ரேலியை காட்டுச்சுது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, அதானி குரூப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 7 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து இனி வரப்போகிற ஒரு 10 வருஷத்தில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸும் ரேலியாக இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பெயின் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு 1.1% ஸ்டேக்கை வந்து ஆக்சிஸ் பேங்கில் விற்கிறதா இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பிளாக் டீல் மூலமாக அவங்க பண்ணுறதா இருக்கிறாங்க. அதோட ஒர்த்து மட்டும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய $444 மில்லியன். ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் விழுந்துருக்குது. அப்புறம் சிப்லா பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து சிப்லா யூஎஸில் வந்து ஒரு மெடிசன் வந்து ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பவுச் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிற இஷ்யூனால வந்து இதை ரீகால் பண்ணுறாங்க ஒரு மெடிசனை. ஸோ ஏற்கனவே வந்து யூஎஸோட எஃப்டிஏ வந்து 2-3 வார்னிங்ஸ் கொடுத்ததுனால சிப்லா ஏற்கனவே கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க அந்த மெடிசனை ரீகால் பண்ணது கூட கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதனால் இது ஒரு 1.38% வந்து விழுந்திருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் லேப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கும் ரீசன் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ வந்து சில அப்சர்வபிலிட்டிஸை வந்து தெலுங்கானாவில் இருக்கிற இவங்களோட பாச்சுப்பள்ளி பயாலஜிக்ஸ் ஃபெசிலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸை எப்படியே கொடுத்ததுனால இவங்களோட சில லாபம் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. 1,261 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 3வது கண்டினியூஸ் டேவை வந்து செல் பண்ணுறாங்க. 1,032 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியா விக்ஸும் யூஎஸ் விக்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
எப்போவுமே வந்து இந்தியா விக்ஸுக்கும் யுஎஸ் விக்ஸுக்கும் ஏறக்குறைய ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மலான டைமில். வலட்டல் அதிகமாக இருக்கிறப்போ டிஃப்ரென்ஸ் அதிகமாக கூட இருக்கும். பட் குறைஞ்சது ஒரு 7-8 பாயிண்ட்டாவது டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை விட யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமே வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா யுஎஸ் விக்ஸ் வந்து ஏறக்குறைய இந்தியன் விக்ஸுக்கு வந்து ஈக்குவலாகவோ இல்லை இந்தியன் விக்ஸோட கம்மியாகவோ தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது யுஎஸோட மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ இது வந்து ஒரு ரேராக அக்கர் ஆகிற ஈவெண்ட்டு தான் இப்போ அது வந்து ஆயிருக்குது. அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 157 பாயிண்ட்ஸும், S&P 500 வந்து 18 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து 28 பாயிண்ட்ஸும் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்து நல்லா வந்ததுனால யுஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ இப்போ வந்து சிப் ஸ்டாக் எல்லாமே நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ அதோட விளைவாக வந்து யுஎஸ் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. இப்போதைக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து 2563 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்த பிட்காயின் வந்து ஒரே நாளில் வந்து ஏறக்குறைய 5% மேலே விழுந்திருக்குது. எத்திரியுமே இதே அளவுக்கு 5% விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது கிரிப்டோ. ஸோ அந்த ரேலினால் இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே பிட்காயின் வந்து ஒரு மாதிரி லோவர் லெவல்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ரேலினால் 40,000 மார்க் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா தாண்டி இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஃபிட் புக்னால மட்டும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய $310 மில்லியன் அளவுக்கு வந்து அவங்க கிரிப்டோவில் வந்து கேஷாக லிக்விடேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா கிரிப்டோ நல்லாவே விழுந்திருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 1999 இருக்குது. 23 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஏற்கனவே ஜாப்ஸ் டேட்டா வந்ததுலேருந்தே கோல்டு வந்து நல்லாவே விழுந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஜாப்ஸ் டேட்டா நல்லா வந்ததுனால ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் கோல்டு வந்து நல்லாவே விழுந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டிமாண்டும் கம்மியாகிடுச்சு. கோல்டோட டிமாண்ட் நல்லா விழ ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஸோ அதனால அது கூட கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.